நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நன்றி சொல்கிறேன். இந்த நாட்களில் இந்த அற்புதத்தின் நேரமாக நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் நானே இயேசு ஜீவ பவுலித்தின் மூலமாக நன்றி சொல்கிறேன். இந்த நாட்களில் நம்ம தியானிக்கிற வசனம் ஏசாயா தீர்க்கதரிசி 60ஆம் அதிகாரம். அதில் முதல் வசனம் சொல்கிறது, நீ எழும்பி பிரகாசி, உன்மேல் ஒளி வந்தது என்று சொல்கிறார். நீ எழும்பி பிரகாசிக்கிற ஒளியாக இந்த அற்புதத்தின் நேரமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி உன்மேல் வந்தது என்று சொல்கிறார். அப்போ கர்த்தருக்குள் எப்பொழுதும் நம்ம சந்தோஷமாக இருக்க வேண்டும். அப்படி ஆனால் நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நம்முடைய அற்புதத்தின் நேரமாக அற்புதத்தை செய்கிற தெய்வன் நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். இந்த நாட்களில் நம்ம எழும்பி பிரகாசிக்கிற ஒளியாக ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம், நம்ம மேலே ஒரு பரிசுத்தத்தை நம்மளை எதிர்பார்க்கிறார். அவர் சொல்கிறார், நான் பரிசுத்தராக இருக்கிறேன், நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொல்கிறார். அப்போ நம்ம பரிசுத்தமாய் காணப்பட வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சாட்சி உள்ள ஒரு பாத்திரமாக இருக்க வேண்டும். சாட்சி உள்ள ஒரு பாத்திரமாக எப்படி இருக்க வேண்டுமானால், ஆமே, பிதாவினுடைய பாதத்திலே நம்ம எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எந்த நேரத்திலையும் எந்த காலத்திலையும் நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி உன் மேல் வந்தது என்று சொல்கிறார். அப்போது ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, உன் வெளிச்சத்துக்கு உதிக்கிற ஜாதிகளும் பிரபுகளும் நடந்து வருவார்கள் என்று சொல்லி. அப்போ நம்முடைய பிரபுகளும் ராஜாக்களும் நம்முடைய மத்தியில் அமர வேண்டுமானால் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய பாதத்திலே அநேக காரியங்களாக அவருடைய பரிசுத்தத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய ஜெபத்தை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருந்தது பாருங்க. ஆமென். அவர் இரவும் பகலும் ஜெபிக்கிறவராக பிதானுடைய சித்தத்தின்படியே காணப்பட்டார். பாருங்க, 3 வருஷம் அவர் ஊழியம் செய்தார். 33 வருஷம் உலகத்தில் இருந்தார். ஆனால் 30 வருஷம் அப்படி தாயாரோடு தகப்பனாரோடு கூட இருந்தார். கொஞ்சம் மறைஞ்சி இருந்தார், கொஞ்சம் வெளிப்பாடுபட்டார். இப்படி அநேக இடங்களில் 30 வயசு வரை காணப்பட்டார். 30 வயசு ஆறும்போது அவர் ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியினால் பெற்றுக்கொண்ட பிறகு அவர் ஊழியம் செய்யும்போது அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். அதே போல் இன்று நாட்களில் நான் நல்ல ஜெபிக்கிறேன், நல்ல வெளிப்பாடோடு கூட ஆண்டவருடைய வேதத்தை நான் வாசிக்கிறேன். ஏன் எனக்கு இந்த துக்கம், ஏன் எனக்கு இந்த அவமானம், ஏன் இந்த பாடு என்று சொல்லி அநேக நேரத்தில் நம்ம கலங்கி கொண்டிருக்கலாம், வேதனையோடு கூட இருக்கலாம், கண்ணீரோடு கூட இருக்கலாம். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனால் உங்கள் துக்கமோ சந்தோஷமாய் மாறும் என்று சொல்கிறார். அப்படி நம்முடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாற வேண்டுமானால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய நாமத்தினாலே அவரை போல நம்ம என்ன செய்யணும்? காணப்படணும். எப்படி காணப்பட வேண்டும்? எப்படி நம்ம தேசத்தில், நம்முடைய நாட்டில், நம்முடைய கிராமங்களில், நம்முடைய வீட்டில் நம்ம எப்படி இருக்க வேண்டுமானால் ஆண்டவருடைய ஜெபத்தினாலும் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டவர்களாக நம்ம காணப்படணும். பாருங்க, பரிசுத்த வேதாகத்திலே சொல்லுகிறது, எலியா என்று சொல்லுகிற ஒரு மனுஷன் இருந்தார். பாருங்க, எலியா என்று சொல்லுகிறவன் ஒரு தீர்க்கதரிசி. ஆமென். அந்த எலியாக்குள்ள தேவ அபிஷேகம் இருந்தது, தேவனுடைய வல்லமை இருந்தது. பாருங்க, அவன் கர்த்தருக்கு எப்பொழுதும் பிரியமான ஒரு மனுஷனாக காணப்பட்டான். பாருங்க, அவன் நடந்து போகும் பொழுது, அவன் உட்கார்ந்திருக்கும் பொழுது, அவன் போதிக்கும் பொழுது அவன் மேல் ஒரு அக்கினி பற்றி எரியும்.
பாருங்க, ஒரு நாள் வானத்திலிருந்து அக்கினியை போடும் என்று சொல்லும் பொழுது அக்கினி கடந்து வந்தது. மழையை பெய்து கொண்டிருக்கிற மழையை நினச்சிதான் ஆண்டவரே இந்த மழை வேண்டாம் என்று சொன்னான். மழை பெய்யும் என்று சொன்னான். இப்படி அவனுடைய வாழ்க்கையிலே எலியா அப்படிப்பட்ட ஒரு தேவனுக்கு பயந்து தேவனுக்கு ஆமென் சமூகத்திலே காணப்படுகிறவனாக இயேசுவுக்கு பிதாவுக்கு அருமையாக ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். எலியாவை பாருங்க, எலியா தேவனுடைய பாதத்திலே தேவனுக்கு கிருபை உள்ள ஒரு பாத்திரமாய் காணப்பட்டான். அதனால தான் எலியா மேல் ஒரு அபிஷேகம் இருந்தது, எலியா மேல் ஒரு அக்கினி இருந்தது. பாருங்க, எலியாவு கூட இருந்த ஒரு தீர்க்கதரிசி இருந்தான். அவன் பாருங்க, அந்த தீர்க்கதரிசி பாருங்க, அவன் காணப்படும் பொழுதெல்லாம் அவன் எலிசியா தீர்க்கதரிசி அவனோடு கூட இருந்தான். ஆனால் பாருங்க, அந்த எலியா தீர்க்கதரிசி எடுக்கும் பொழுது அவன் எடுத்துக்கொள்ளுகிறான், வானத்தில் எடுக்கப்படுகிறான். அப்பொழுது பாருங்க, எலிசியா அவனிடத்துலேருந்து அந்த சால்வையே, அந்த எலியா மேலே இருந்த சால்வை அவன் மேலே விழுந்தது. பாருங்க, எலியாவுக்குள்ளே இருந்த அபிஷேகம், எலியாவுக்குள்ள இருந்த அக்கினி அந்த எலிசியாவுக்குள்ளே திரும்பி வந்தது மட்டுமல்ல, எலிசியா ரெட்டிப்பான அபிஷேகத்தை பெற்றான். அதுக்கு அப்புறமாக அவனுடைய ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது. பாருங்க, ஒரு பட்டணத்தில் ஒரு ஊருக்குள்ளே கடந்து போகிறான். அப்போ ஒரு தீர்க்கதரிசியினுடைய மனைவி சொல்லுகிறான், ஆமென் அல்லேலூயா, உம்முடைய தாசனாகிய உம்முடைய அடியானுடைய என்னுடைய கணவன் மரித்து போனான், கடனை வைத்து மரித்து போனான். ஆனால் கடன் கொடுத்தவர்களோ 2 பிள்ளைகளை அடிமைத்தனத்திலே அந்த பிள்ளைகளை இருக்கிறது, ஒரு கூட எண்ணெய் தான் இருக்கிறது. அவர் சொல்கிறான், அந்த ஒரு கூட எண்ணெய் வைத்து பக்கத்தில் இருக்கிற காலியான குடங்கள் எல்லாம் நீ கொண்டு வந்து இந்த எண்ணெயை மோந்தி ஊற்று என்று சொல்லுகிறான். அந்த ஊற்று அந்த குடத்தில் இந்த எண்ணெயில் இருக்கிறது. அவள் கோரி கோரி காலியான இடத்திலே ஊற்றுகிறார். குடத்திலே அந்த குடம் நிறைஞ்சி இருக்கிறது. அவள் இருந்த குடங்கள் எல்லாம் நிரம்பி விட்டது. ஆனால் மறுபடியும் அந்த எலிசியா தீர்க்கதரிசிட்டை போகிறாள். அவர் சொல்கிறார், ஐயா ஆண்டவரே, நீர் சொன்னது போல நாங்கள் பக்கத்தில் இருக்கிற காலி குடங்கள் எல்லாவற்றையும் அந்த எண்ணெயினால் நிரப்பிட்டோம், இனி வேறு குடம் எண்ணங்கள் இல்லை என்று சொல்கிறாள். அப்பொழுது அந்த எலிசியா தீர்க்கதரிசி சொல்கிறான், பாருங்க, அந்த விதையிட்ட சொல்கிறான், அந்த தீர்க்கதரிசியினுடைய மனைவிட்ட, இந்த குடத்தில் இருக்க பணத்தில் இருந்து நீயும் உன் பிள்ளைகளும் பூஜனம் செய்யுங்க என்று சொல்கிறான். இப்படிப்பட்ட எலியாவுக்குள்ள இருந்த அபிஷேகம், ரெட்டிப்பான அபிஷேகம் எலிசியாவுக்குள்ளே போன உடனே பாருங்க, அவனுடைய ஒரு ஏழை தீர்க்கதரிசியினுடைய மனைவியை பார்க்கும் பொழுது அவளுடைய கடன் பிரச்சனைகள் மாறுகிறது. இன்றைக்கி நம்முடைய வீடுகளில் இருந்து கொண்டு கடன் பிரச்சனையினால் என்ன செய்யணும்னு சொல்லி கலங்கி நிற்கிறீங்க. அநேக குடும்பங்களை பார்த்தீங்கன்னா தற்கொலை செய்ய வேண்டுமே.
மாடுவார். ஏசு தீர்க்கதரிசியிலே 60ஆம் அதிகாரம் அதில் 20வது வசனத்தின் பின்பாகம் சொல்லுகிறது, நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனால் உங்கள் துக்கமோ சந்தோஷமாய் மாறும்னு சொல்லி. அப்போ நம்ம துக்கப்படுகிறது போல, வேதனைப்படுகிறது போல காணப்படுவோம். ஆனால் நம்முடைய துக்கங்களை என்ன செய்வார்? அவன் சந்தோஷமாய் மாற்றுவார். வேதகத்தில் இன்னொரு பகுதி இருக்கிறது பாருங்க. ஒரு பஞ்ச காலம் வருகிறது. அந்த பஞ்ச காலத்தில் ஒரு விதையினுடைய வீட்டில் பாருங்க, ஒரு படி எண்ணெயும் ஒரு படி மாவு தான் இருக்கிறது அந்த விதையினுடைய இல்லத்தில். ஆனால் அந்த எலிசா தீர்க்கதரிசி என்ன செய்கிறான்? அங்கே போகிறான், அந்த விதையினுடைய வீட்டுக்கு போகிறான். அவ்வளோ நினைக்கிறா, இந்த ஒரு பிடி மாவு இருக்கிறது, ஒரு பிடி எண்ணெய் இருக்கிறது, இதை அப்பமாக்கி நம்ம சாப்பிட்டு நம்ம மரித்து போவோம் என்று சொல்லி அவள் உள்ளத்திலே நினைத்து கொண்டிருக்கிற வேளையிலே அந்த வீட்டுக்குள்ளே அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் தேவ கிருபையின் அபிஷேகத்திலே நிரப்பப்பட்ட, அக்கினி அபிஷேகமாக நிரப்பப்பட்ட, அவன் எலியாவுக்குள் இருந்த ரெட்டிப்பான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட அந்த எலிசா தீர்க்கதரிசி அந்த விதையினுடைய வீட்டுக்கு போகிறாள். அவன் பசியாக இருக்கிறான் பாருங்க. அவள் ஒரு படி மாவை எடுத்து அப்பத்தை சுட்டு அவனிடத்தில் கொடுக்கிறாள். அந்த அப்பத்தை சாப்பிடுகிறான் பாருங்க. அதுக்கு அப்புறமாக அங்கே நடந்த ஒரு சம்பவம் என்னன்னு தெரியுமா? ஒரு அதிசயங்கள் என்ன தெரியுமா? அந்த மாவும் அந்த எண்ணெய் என்ன செய்யலையே, குறைவுபடலை. அவன் நினச்சா, நான் இதை சாப்பிட்டு செத்து போயிடணும், பஞ்ச காலத்தில் முடிகிறதுக்கு என்கிட்ட வேறு ஒன்றும் இல்லை, வருமானம் இல்லை என்று சொல்லி அவள் நினைத்தது உண்டு. ஆனால் ஒரு தீர்க்கதரிசியான அபிஷேகம் பெற்றவன், வல்லமையான அபிஷேகம் பெற்ற ஒரு தேவ மனுஷன் அந்த இல்லத்துக்குள்ளே போகும் பொழுது அந்த மாவையும் எண்ணெயும் ஆசீர்வைத்தார். அந்த அப்பத்தையும் ரசத்தையும் ஆசீர்வைத்து அவள் பஞ்ச காலங்கள் முடிகிற வர அவள் சாப்பிட்டு திருப்தியாகினாள். இன்றைக்கி நம்முடைய வீடுகளில் இருந்து கொண்டு, ஆண்டவரே, நான் இப்படி இந்த பஞ்ச காலத்தில் வறுமையில் இருக்கிறேனே, நான் தரித்திரத்தில் இருக்கிறேனே, என்னுடைய வருமானத்தில் நான் மீதி எடுக்க முடியாதபடி, என்னால் சாப்பிட முடியாதபடி நோயோடு கூட இருக்கிறேனே, அலுசர் பலநிலத்தோடு கூட இருக்கிறேனே, ஆட்டில் பிரச்சனையோடு கூட இருக்கிறேனே, குடல் இறக்கத்தோடு கூட பிரச்சனையோடு கூட இருக்கிறேனே, கிட்னி பிரச்சனையோடு கூட இருக்கிறேனே, நான் சாப்பிட முடியலையே, என் வீட்டில் என்னுடைய வருமானம் தங்கலையே என்று சொல்லி நீ கலங்கி நிற்கலாம். இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறாரு, அந்த விதையினுடைய இல்லத்துக்கு அந்த எலிசா தீர்க்கதரிசி போய் அந்த மாவையும் அந்த எண்ணெயும் ஆசீர்வதித்து அந்த பஞ்ச காலங்கள் முடிகிற வர அவள் சாப்பிட்டு திருப்தியாக்குனது போல இன்னைக்கு இயேசு உன் வீட்டுக்குள்ளே வரக்க போகிறார். இயேசு உன் வீட்டுக்குள்ளே வந்து அற்புதத்தை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிற தேவன். அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போகிறது இல்லை, அது பிரகாசம் அடைகிறார்கள் என்று சொல்லி. அப்போ இயேசு நம்முடைய வீட்டுக்கு வரும் பொழுது நம்முடைய வீட்டில் இருக்கிற குறைகள் எழுச்சிவார், நிறைவேற்றி கொடுப்பார். எலிசா தீர்க்கதரிசி விதையினுடைய இல்லத்துக்கு போகும்போது மாவும் எண்ணெயும் குறைப்படலையே. இயேசு நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது நம்முடைய சரீரத்தில் எத்தனையோ குறைகள் உண்டு, எத்தனையோ பாவங்கள் உண்டு, எத்தனையோ சாபங்கள் உண்டு. ஆனால் அந்த பாவங்களையும் சாபங்களையும் நீக்கி நம்மளை விலக்கி காத்து கொண்டு அவர் உள்ள உள்ளங்கையில் நம்மளை வரைந்து வைத்திருக்கிற தேவன், நம்முடைய பேரை சொல்லி அழைத்த தேவன் இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கிறவர், பெரியவராக இருக்கிறார். அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றி சொல்லுகிறேன். நம்முடைய பாதத்தில் நம்முடைய அர்ப்பணிக்கும் பொழுது, நம்முடைய பாதத்தில் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி உன் மேல் வந்தது என்று சொல்லுகிறார். பாருங்க, ஒரு சமூகத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க நான் ஆசைப்படுகிறேன். பாருங்க, இந்த ஒரு இடத்துல எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தில் பாருங்க, நல்ல வசதியான இருந்த ஒரு குடும்பம், அனைவருக்கு கொடுத்து உதவுகிற ஒரு குடும்பம். ஒரு மாதத்திற்கு ஒரு வருமானம் வருகிறது. கணவன் மனைவி மருமகள் மகனுக்கு வருகிற வருமானம் ஒரு மாதத்தில் 3 லட்சத்துக்கு மேலே வருமானம் வரும். அரசாங்கத்தினுடைய வேலையை செய்கிற ஒரு குடும்பம். ஆனால் பாருங்க, ஒரு நாள் வந்தது, அவங்களுடைய சரீரத்தில் ஒரு பலநிலங்கள் வந்தது. பயங்கரமான ஒரு குட்டீரமான ஒரு நோய். அந்த நோய் எப்படிப்பட்ட நோய் பாருங்க, கண்ணுக்குள்ளே ஒரு வண்டு அந்த
கண்ணை பலனமாக்கிச்சு. அந்த கண் வலி வந்ததுனால பாருங்கள், அந்த கண்ணில் மருத்துவம் பார்த்து 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 உலகம் சொல்லுகிறோம் ஒரு கண் வலிக்கு தான் உன்னுடைய பணம் இருக்குன்னு சொல்லி. ஆனால் பாருங்கள், இவர்களுடைய குடும்பத்தில் பாருங்கள், அந்த கண்ணை எடுத்து கண்ணில் ஒரு வண்டு அந்த கண்ணை பலனமாக்குனதுனால அநேக லட்சக்கணக்கான ரூபாவை செலவித்தாங்க. அவங்களால குணமாக்க முடியலை. அவங்க வட்டிக்கு வாங்கினாங்க, பணம் வாங்கினாங்க, எல்லாம் செய்கிறாங்க. கடைசி பார்த்திங்கன்னா அவங்க ஒரு கஷ்டத்துக்குள்ளே வந்து விட்டாங்க. பணம் கஷ்டத்துக்குள்ளே வந்துட்டாங்க. நல்ல ஒரு செழிப்பான இருந்த ஒரு குடும்பம், நல்ல வசதியான இருந்த குடும்பம். ஆனால் அவங்களுடைய சரீரத்தில் கண்ணில் ஒரு பலனை வந்த பிறகு பாருங்கள், அவங்களால தாங்க முடியலை. மருத்துவ செலவுகள் அநேகமாக இருந்தது. ஆனால் ஒரு நாள் பாருங்கள், அவங்க அனைவருக்கு தர்மம் செய்ததுனால, அனைவருக்கு கொடுக்கறதுனால ஆண்டவர் அவங்களோட கூட இருந்தார். அவங்களோடு கூட இருந்ததுனால அங்கே இருந்த ஒரு வாலிப மகளிடத்தில் சொன்னார், மகளே, உன்னுடைய தகப்பனார் என்னை நோக்கி பார்க்க சொல்லு, என்னை கூப்பிட சொல்லு, நான் உன்னுடைய தகப்பனாருடைய கண்ணில் இருக்கிற பலநிலத்தை மாற்றுவேன், உன் பலநிலத்தில் என் பலமோ பூரணமாய் ஒழுங்கும் என்று சொல்லி ஒரு வார்த்தை மூலமாக, அந்த வாலிப சகோதரி மூலமாக ஆண்டவர் பேசினார். அந்த சகோதரி, வாலிப சகோதரி, நல்ல ஜெபத்தை நிரப்பின ஒரு சகோதரி, ஆவியிலே நிரம்பி ஜெபிக்கிற ஒரு மகள், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறவர், அநேகமாய் காத்திருந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறவள். இப்படிப்பட்ட அந்த வாலிப சகோதரியோடு கூட ஆண்டவர் பேசினார். உன் தகப்பனார் என்னுடைய சமூகத்தில் உட்கார சொல்லி என்று சொல்லி ஆண்டவரத்தை சொன்ன, ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோமே, ஏன் என்னுடைய தகப்பனருக்கு இந்த பலனோ, ஏன் என்னுடைய வீட்டில் இவ்வளோ தருத்திரம் சொல்லும் பொழுது சொன்னார், என் மகன் உன்னுடைய தகப்பன் என்னுடைய ஆலயத்துக்கு வந்து காணிக்கையை எப்படி போட்டார் தெரியுமா? 100 ரூபாய் தாளை 2ஆக கிழித்து அவங்க உள்ளே போட்டார். அதனால வந்து சாபம் உன்னுடைய தகப்பானவருடைய கண்களை பலனமாகினது. பல லட்சம் ரூபாய் நாங்கள் செலவுக்க என்னுடைய சித்தமாய் நான் அமைத்தேன். இப்பொழுது என்னுடைய சித்தம் உன்னுடைய தகப்பனாருடைய கண்கள் பார்வை தெரிய வேண்டும் என்று சொல்லி, உன் தகப்பனரே என்னுடைய ஆலயத்தில் வந்து நீ காணிக்கையை கொடுக்க சொல்லி, காணிக்கை மூலமாக எந்த காணிக்கை அவர்கள் அசாடாக அற்பமாய் நினைத்தார்களோ அதே காணிக்கை என்னுடைய ஆலயத்தில் வந்து கொடுக்க சொல்லி, உன்னுடைய கண்கள், உன்னுடைய தகப்பனாருடைய கண்களை நான் திறப்பேன் என்று சொன்னார். அதே போல் அந்த தகப்பனிடத்தில் சொன்னால், அப்பா நீ இப்படி நடந்ததா என்று சொல்லும்போது அவர் சொன்னார், அம்மா நாங்கள் 1 வருடங்களுக்கு மேலே நான் என்னுடைய கோபத்தினால, என்னுடைய எரிச்சல்னால எனக்கு வேண்டாத ஆள் ஒருவன் காணிக்கை பையை எடுத்துக்கொண்டு என்னிடத்தில் காணிக்கை கேட்க, ஒவ்வொரு இடத்துல காணிக்கை கேட்க வந்தான். பையை எடுத்துக்கொண்டு அந்த காணிக்கை எடுக்கும் பொழுது நான் 100 ரூபாய் தாளை 2ஆக கிழிச்சு போட்டேன். அவன் மேலே கோபத்தில் அது காணிக்கை எடுக்கானான்னு சொல்லி. ஆனால் என்னுடைய பார்வை போய்விட்டது, கண்களில் பலனும் அது நான் உணரவில்லை. ஆண்டவர் உன்னோடு கூட பேசியிருக்கிறார் என்று சொல்லி அதே ஆலயத்துக்குள்ளே போய் அவன் மனம் இறங்கி ஆண்டவரிடத்தில் சொன்னான், ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லிட்டு அவன் தேவனுடைய ஆலயத்தில் எந்த நோட்டை கிழிச்சு போட்டானோ அது 10 மடங்காக ஆண்டவருக்கு கொடுத்தான். பாருங்கள், கொடுத்து வீட்டுக்கு வரும்போது பாருங்கள், டாக்டர் சொன்னாங்க, இந்த கண்ணு தெரியாமல் போயிடும், எவ்வளோ வைத்தியம் பார்த்துட்டோம், இது குருடாக தான் போகும் என்று சொல்லி மருத்துவ அறிக்கை சொன்னது. ஆனால் அந்த ஆலயத்துக்கு போய் அந்த 10 மடங்கு காணிக்கை கொடுத்து விட்டு அவன் வீட்டுக்கு வரும்போது கண்கள் தெளிவாக திறந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையோடு கூட ஆலயத்துக்கு எதிராக, இயேசுவுக்கு எதிராக, தேவனுடைய ஊழியக்காரங்களுக்கு எதிராக நீங்களும் நானும் எழும்பி நிற்போம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த புழுதியை தட்டி விட்டு நான் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்பேன், எழும்பி பிரகாசிக்கிற ஒளி என் மேலும் கடந்து வரட்டும் என்று சொல்லி நீங்களும் நானும் கேட்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் துக்கப்படுவீர்கள்,
ஆனால் உங்கள் துக்கமோ சந்தோஷமாய் மாறும். கேட்டுக்கொண்டிருக்கிற அற்புதத்தை நேரமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் நான் இயேசு ஜீவப்ப ஊழியத்தின் மூலமாக நன்றி சொல்கிறேன். ஒவ்வொரு புதன்கிழமையிலையும் மாலை 6:30 மணிக்கிலிருந்து 7 மணி வரை இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம். ஜோஸ்வா டிவியிலே பாருங்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நானே இயேசு ஜீவப்ப ஊழியத்தின் மூலமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய மருத்துவ ஊழியங்கள், எங்களுடைய கைப்பிரதி ஊழியங்கள், எங்களுடைய திருச்சபையின் ஊழியங்கள், எங்களுடைய வீடுகளில் உபாசம் இருந்து வாலிபர்கள் மத்தியிலே வீடுகளில் உபாசம் இருந்து ஜெபிக்கிறோம். இரவில் ஜெபிக்கிறோம். திருச்சபைகளை போய் நற்செய்தி கூட்டங்கள், கன்வென்ஷன் கூட்டங்கள், இப்படிப்பட்ட ஊழியங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்காக, எங்களுடைய ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களுடைய இந்த ஊழியத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லி உங்களுடைய மனசில் ஆண்டவர் பேசுவார். ஆனால் இந்த ஊழியத்துக்கு நீங்கள் கொடுங்கள், ஜெபிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு விசை கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எழும்பி பிரகாசி உன் ஒளிமேல் வந்து சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, அந்த எலிசியா தீர்க்கதரிசி ஆண்டவரே, அந்த விதையினுடைய கடனை அடைத்த ஒரு வார்த்தை மூலமாக அடைத்தார். அதே போல் ஆண்டவரே, விதையினுடைய வீட்டுக்கு போய் அந்த பஞ்ச காலத்திலையும் ஒரு படி மாவையும் ஒரு படி எண்ணெயை வைத்து ஆண்டவரே, அந்த பஞ்ச காலம் முழுவதும் முடிகிற வரை அதை திருப்திப்படுத்துகிறது போல அந்த இடத்துல ஆசீர்வதித்தீங்களே, அதுக்காய் ஸ்தோத்திரம். அதே போல் இன்ற நாட்களில் வீடுகளில் இருந்து கொண்டு இப்படிப்பட்ட சூழ்நிலையோடு கூட இருக்கிறவர்கள் மேலே தேவ வல்லம் இறங்கட்டும். ஆமே. உச்சதமான கோரிமையினாலும் கண்மலை மேலே திருப்தியாக்கி பிள்ளைகளை ஆசீர்வதித்துக் கொள்ளும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்துகளை கொடுத்து செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.